எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 13/7/2025 நடக்க போகுது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் தான் டைம் இருக்கு. குரூப் 1 எக்ஸாம் இன்னும் ஒரு 6 நாள் நடக்க போகுது. ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம யூடியூப் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ட்டு போட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 டெஸ்ட் முடிஞ்சு 9, 10 டெஸ்ட் இப்போ இன்னைக்கு மதியானம் ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணப்படும். புதன்கிழமை ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணப்படும். ஸோ குரூப் 4க்கு நம்ம இப்பதான் இந்த யூடியூப் உடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றோம். ஸோ ஏற்கனவே நம்ம லிங்க் கொடுத்துருந்தோம். அதில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாருக்கும் மெயில் அப்படின்றது போயிருக்குங்க. ஓகே. ஸோ 13/7/2025. ஸோ இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸ், அது இல்லாம நம்மளுடைய இந்தியன் பாலிட்டியில இருந்து கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் நான் ஷோ பண்றேங்க. ஸோ இதான் ஃபுல் டெஸ்ட் 1, 2, 3, 4 அப்புறம் 5. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5th டெஸ்டா இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். மேக்ஸும் இது கூடவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் தமிழ் இருக்கும். இது இல்லாம மேக்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து 200 கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ஃபார்மட்லயே 100 கொஸ்டின் ஃப்ரம் பொது தமிழ், 75 ஃப்ரம் ஜிஎஸ். சரிங்களா? அப்புறம் 25 ஃப்ரம் மேக்ஸ். மேக்ஸ் சாப்டர் வைஸ் அப்படின்றத நம்ம பிரிச்சு வச்சிருக்கோங்க. ஓகே. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 இன்னைக்கு 8/6/2025 நடக்குது. அதனுடைய கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். இந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கேட்கும், நேம் கேட்கும். அதை வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்க உங்க மெயிலுக்கு அனுப்பிடுவோங்க. கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டாண்டர்ட்லயே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ நம்ம குரூப் 2க்குலாம் நாங்கள் செட் பண்றோம். ரொம்ப டஃப்பா 75 ஜிஎஸ்ல உங்களால ஒரு 25, 26க்கு தான் போட முடியும். இல்லைன்னா ஒரு 30, 35 கேள்விகளுக்கு தான் போட முடியும். அது மாதிரி டஃப்பா நம்ம செட் பண்றோம். டஃப்பா மீன்ஸ் ஒரு 30% கொஸ்டின் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து. ஸ்கூல் புக்ல 4 ஃபேக்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு கொஸ்டின்ல அப்படின்னா 2 ஃபேக்ட் ஸ்கூல் புக்ல இருந்தும் 2 ஃபேக்ட் வெளியில இருந்து எடுத்திருப்போம். ஸோ நமக்கு 2 தெரியும். 2 வச்சுட்டு நம்மளால எலிமினேட்டும் பண்ண முடியாது. ஸோ பியா சியா அப்படின்ற நமக்கு ஒரு தடுமாற்றம் வரும். ஸோ அந்த ப்ராக்டிஸை இப்போ இருந்தே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் குரூப் 2 ரொம்ப டஃப்பாக செட் பண்ணியிருக்கோம். குரூப் 2க்கும் டெஸ்ட் பேட்ச்ல 2வது டெஸ்ட் இன்னைக்கு நடக்குதுங்க. ஓகே. ஸோ இதான் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொஸ்டின் பேப்பர் மட்டும் தரேன். கரெக்டா 1 o'clock மேல அதுல நான் கீயை ஆட் பண்ணிடுறேன். நீங்க எவ்வளவு மார்க் சரியா பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்மளுடைய ஸ்கூல் புக்ல ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% ஸ்கூல் புக்ல இருந்தது எடுத்தது தாங்க எல்லாமே. ஒரு சிலது மட்டும் வெளியில இருந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் இதுல நம்ம கேட்கல. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தனி டெஸ்டா இருக்கிறதுனால பாலிட்டி ரிலேட்டட் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தனி டெஸ்டா நம்ம பின்னாடி வைப்போம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு 80% கவர் பண்ணியிருப்போம். 20% வந்து வெளியில இருந்திருக்கும். அது கூட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க நல்லாவே பண்ணலாம். எப்பயும் போல சயின்ஸ் வந்து கொஞ்சம் கடினமா தான் எடுத்திருக்கு. கடினமா மீன் சயின்ஸ் நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறதுனால ஈஸியான கொஸ்டின் கூட சயின்ஸ்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. சயின்ஸ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் எல்லாத்தையும் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே எடுத்து கொஸ்டின்ஸா ஃப்ரேம் பண்ணிருக்கு. இது ரிலேட்டடா கொஞ்சம் தேடி நம்ம படிச்சோம் அப்படின்னா நல்ல மார்க் அப்படின்றது வரும். இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்றது ஈக்குவலா பிரிச்சு நம்ம எடுத்திருக்கு. ஸோ 15 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பாலிட்டி அண்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சயின்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இதுல 50 கேள்வி பாலிட்டியில இருந்தும் வெறும் 25 கொஸ்டின் மட்டும் சயின்ஸ்ல இருந்தும் நம்ம எடுத்திருக்கோங்க. ஓகே. அது இல்லாம மேக்ஸ்ல அந்த 4 சாப்டர் அப்படின்றது எடுத்திருக்கு. தமிழும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டா ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு 90% ஸ்கூல் புக்ல தான் எடுத்தோம். ஸோ அதை நீங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே. இதான் வந்து குரூப் 4ஓடது. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்க. எவ்வளவு மார்க் நீங்க சரியா போடுறீங்க அப்படின்றத பாருங்க. ஸோ என்னன்னா சிலதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் ஆப்ஷன் வந்து 2, 3 இருக்கிற மாதிரியும் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இப்போ லாஸ்டா நடந்த குரூப் 2A மெயின்ஸ்ல இவங்க இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றனால தமிழ்ல கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் அது மாதிரி நம்ம எடுத்திருப்போங்க. ஓகே. ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணிட்டு முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கீ அப்படின்றது கையில கிடைச்சிருக்குங்க. அந்த கீயை வச்சு செக் பண்ணி பாருங்க. 200க்கு எவ்வளவு மார்க் நீங்க வாங்குறீங்க அப்படின்றத பாருங்க. ஸோ எனிதிங் பியாண்ட் 160 அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க. அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா கூடுதலா படிங்க. இந்த சப்ஜெக்டை
இன்னும் கூட அ எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வீக்கா இருக்கோ, அந்தந்த சப்ஜெக்ட்ட இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபைனல் அட்டெம்ப்ட் பண்றப்ப உங்களுக்கு நல்ல மார்க் அப்படின்றது வருங்க. ஓகே. ஸோ குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம டெஸ்ட் போர்ட்டல்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் போர்ட்டல் ஆக்சஸ் வந்து பே பண்ணவங்களுக்கு நம்ம குடுத்துருவோம். சரிங்களா? அதுல வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம போட்டிருப்போம். ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னா, இப்ப 2வது டெஸ்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செகண்ட் டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். GS1, GS2 அப்படின்ட்டு 200 கொஸ்டினா போடாம 100+100 போடுறோம். 100 கொஸ்டின் ஃப்ரம் ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஜெனரல் தமிழ். அதே மாரி 100 கொஸ்டின் ஃப்ரம் GS பிளஸ் மேத்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போடுவோம். ஸோ நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இத பிடிஎஃபா நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கும் மேத்ஸ் பார்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். இப்ப HCF டெஸ்ட்டோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத நம்ம இங்க போட்டிருப்போம். அத நீங்க டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட் 2க்கு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவ நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழோடைய எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். இந்த பெய்ட் பேட்ச்க்கு இது நமக்கு தரோம். அதே மாரி ஜெனரல் ஸ்டடீஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஏற்கனவே வந்து அ இந்தியன் பாலிட்டியோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ட நம்ம ஏற்கனவே YouTubeல அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபுல்லுமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டிருப்போம். வேர் டூ ஸ்டடி அப்படின்றது போட்டிருப்போம். சரிங்களா? வேர் டூ ஸ்டடில ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், வெளியில எங்க படிக்கணும் அப்படின்றது போட்டிருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லனாலும், இந்த மெட்டீரியல நீங்க டவுன்லோட் பண்ணி, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த டெஸ்ட்ட எழுதுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல அ நல்ல நல்ல மார்க் அப்படின்றது உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இது இல்லாம ஸ்கூல் புக் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அந்த டெஸ்ட்டோட என்ன பண்ணிட்டோம், ஒரு மேத்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். மேத்ஸ் வந்து இங்க HCF நீங்க ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. 25 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அது இல்லாம எக்ஸ்ட்ரா 25 கொஸ்டின் இந்த HCFக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இதுலயே நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ ஸ்கூல் புக் டெஸ்ட் 10 டெஸ்ட் எப்ப வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். அது இல்லாம நமக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு வரப்ப, அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக் டெஸ்ட்ட ஓரளவு நீங்க முடிச்சிட்டீங்க. இல்ல நடுவுல கூட அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தும் ஒரு 30, 40% கேள்விகள் கேட்கப்படுறாங்க அப்படின்றக்கப்ப, அதுல ரொம்ப முக்கியமானது எல்லாத்தையுமே எடுக்கல. 6வது, 7வது அதுல இருக்க எல்லாத்தையுமே எடுக்கல. முக்கியமானது மட்டும் எடுக்கும். இப்ப 12th பொலிட்டிக்கல் சயின்ஸும், 12th எக்கனாமிக்ஸும் ரொம்ப முக்கியம். 12th ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரொம்ப நம்ம ஃபோக்கஸ்டா பண்ணி படிக்கணும் அப்படின்றதுனால இத நம்ம எடுத்திருக்கோங்க. ஸோ அத நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு, இதுல இருக்கக்கூடிய மேத்ஸ நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ படிச்சுட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த டெஸ்ட்ட நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நல்ல மதிப்பெண் அப்படின்றதும் இறுதியில கிடைக்கும். பிலிம்ஸ்லயே நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ்க்கு நீங்க படிக்கக்கூடிய நேரம் இன்னும் அதிகமா கிடைக்கும். இன்னும் நெறைய படிக்கலாம். டாப் சர்வீஸ் அப்படின்றது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஓகே. ஸோ குரூப் 1 உடைய கொஸ்டின் பேப்பர் இதே மாதிரி நான் ஆஃப்டர்நூன் அப்படின்னு அப்லோட் பண்றேங்க. ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 7, 8 டெஸ்ட் போல கொஸ்டின் பேப்பர் அனுப்பியிருக்கு. சரிங்களா? ரொம்ப நெறைய பேர் கால் பண்ணி சொல்றீங்க, "சார் இவ்வளோலாம் கஷ்டமா கேட்பாங்களா?" அப்படின்ட்டு. ஸோ நம்ம குரூப் 1 அப்படின்னு இருக்கப்ப வேகன்சிஸ் கம்மியா 70 அப்படின்னு இருக்கிறப்ப, நம்ம இன்னும் கூட அ போட்டி சூழல் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்றனால டஃப்பா நம்ம எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப எடுக்கக்கூடிய கொஸ்டின் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியா எடுக்கிறோம். ஏன்னா கடைசி தேர்வுகள் வர வர டிமோட்டிவேட் ஆயிடுவாங்க அப்படின்றனால ரொம்ப ஈஸியாவே நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அத அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அ இந்த வருஷத்துடைய வாய்ப்ப எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கு எங்க சைட்லருந்து எந்த அ அளவுல உங்களுக்கு உதவி பண்ண முடியுமோ, அத பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோங்க. நன்றி.